வணக்கம். இந்த வீடியோ பதிவில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் அப்புறம் ஜெயின் ஹவுசிங்ஸ் இணைந்து வழங்குற விஐபி ஆரா அப்படின்ற ஒரு சைட்ட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சைட் எங்க இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து திருமழிசை, திருவள்ளூர் ஸ்டேட் ஹைவே மேல இருக்குங்க. திருமழிசையிலேருந்து திருவள்ளூர் போற ரோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, திருமழிசையிலேருந்து கரெக்ட்டா 11வது கிலோமீட்டர்ல ஸ்டேட் ஹைவே மேலேயே இருக்கிற ஒரு அருமையான பிரீமியம் வில்லா சைட். ஸோ ஒரு ஃபோட்டோல பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து அந்த ஃப்ளாட்ஸ். ஸோ இதோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி 24/7 பஸ் சர்வீஸ் இருக்கிற 24/7 பஸ்ஸு ஓடிட்டு இருக்க ஒரு ரோட்டு மேலேயே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. சுத்தி வீடுகள், நெறைய கிராமங்கள் இருக்கிற ஒரு இடம். நம்ம சைட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கனாலே இந்த ஃபோட்டோல தெரியும். 2 மிகப்பெரிய கம்பெனியோட குடோன்ஸ் இருக்கு. அதாவது ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் யார்டு இருக்கு. ஸோ ஒரு அருமையான சைட்ஸ். மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அதிகபட்சம் 2300 ஸ்கொயர் ஃபீட் வரையுமே நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு லேஅவுட்டில் மட்டுமே ஒரு 560 பிளாட் ஆல்ரெடி ரெடியாக இருக்குங்க. இது இல்லாமல் பேஸ் 3க்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் இந்த சைட் வந்து மிகப்பெரியதாக எக்ஸ்டெண்ட் ஆக இருக்கு. ஏன் இந்த சைட் வந்து ஒரு ப்ரீமியம் சைட் அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம், இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் அது கரெக்டாக இருக்குன்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான பல காரணங்கள் இருக்குது. அதோட காரணங்கள் லைனாக சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. ஒன்று, இது ஸ்டேட் ஹைவே மேலே இருக்குது. இது வந்து நார்மலான ஒரு காரணம். 2வது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சென்னையை சுற்றி ஒரு 6 சேட்டலைட் டவுன்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த டவுன் தான் திருமழிசை. ஸோ திருமழிசையும் சேட்டலைட் டவுன். சேட்டலைட் டவுன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்கள், சேட்டலைட் டவுன்னா என்னன்னு தெரியும். ஸோ இங்கே ஒரு நகரத்துக்கு, துணை நகரத்துக்கு தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதிகளும், போக்குவரத்து வசதிகளும், அடிப்படை வசதிகளும் தரமாக செஞ்சு தரது தான் இந்த சேட்டலைட் டவுனோட நோக்கம். அதாவது இது ஒரு துணை மாநகரம். சென்னையோட துணை மாநகரமாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு 10 வருஷத்தில் இந்த ஏரியாவில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். மெட்ரோ இருக்கும். அவுட்டர் ரிங் ரோடு கனெக்ட் ஆகும். இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா, இன்னும் பயங்கரமாக இப்போ நீங்கள் வீக் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கர பீக்கில் இருக்கும் இந்த ரோடே. ஸோ அப்படி இருக்கிறம்போது இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த ரோடு வந்து ரோடும் சரி, நம்மளுடைய இடமும் சரி மிகப்பெரிய அளவில் பூம் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடம் நீங்கள் வாங்கி வீடு கட்டி குடியேறதுனாலும் சரி, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போட்டு வச்சுட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு விற்றா எனக்கு டபுளாக கிடைக்கணும், ட்ரிபிளாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி வச்சீங்கனாலும் சரி, அதுக்கு ஒரு ஒர்த்தான சைட் இது கண்டிப்பாக. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, சென்னையை சுற்றி சேட்டலைட் டவுன்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அது எங்கெங்கே டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் சென்னை சைடில் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, ரெட் ஹில்ஸ் இந்த 3 இடத்தையுமே சேட்டலைட் டவுனை தரம் உயர்த்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் சென்னை சைடில் பார்த்தீங்கன்னா, ஆவடி, திருநன்றவூர், பூந்தமல்லி, திருமழிசை, ஸ்ரீபெரும்புத்தூர், திருவள்ளூர். ஸோ நம்ம இடம் எங்கே இருக்குன்னு சொன்னோம்? திருவள்ளூருக்கும் திருமழிசைக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்படின்னா திருவள்ளூரும் உங்களுக்கு சேட்டலைட் டவுனாக மாறுது, திருமழிசையும் சேட்டலைட் டவுனாக மாறுது, ஸ்ரீபெரும்புத்தூரும் சேட்டலைட் டவுன் தான், பூந்தமல்லியும் சேட்டலைட் டவுன் தான். ஸோ இந்த இடமே ஃபுல்லாகவே சேட்டலைட் டவுனாக மாறுறதுனால உங்களுக்கு அடிப்படை வசதிகளால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திருமழிசையில் மெட்ரோ ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அவுட்டர் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் அது இப்போ நம்ம சைட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட, இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்க மாதிரியே குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கேருந்து திருப்பதி, பெங்களூர் போகிற பஸ் எல்லாமே அந்த ரோட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இங்கே வந்துடுச்சுன்னா, எப்படி இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்ததுக்கப்புறமே கூடாஞ்சேரி சுற்றி இருக்கிற பகுதிகள், வண்டலூரை சுற்றி இருக்க பகுதிகளெலாம் ரேட் பூம் ஆச்சோ, ஸோ குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆனது பிறகு அந்த அளவுக்கு சடன் பூம் இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம விளையாட்டாக சொல்லலை, ரொம்ப சீரியஸாக அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்கிறோம். அதனால் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கங்க நம்ம சொல்கிற விஷயத்த. எங்கள் இடத்த தான் வாங்கணுன்றதுக்காக இல்லை, நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட் நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் சவுத் சென்னை சைடில் பார்த்தீங்கன்னா, தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வரையுமே பெருங்குளத்தூர், வண்டலூர், கூடுவாஞ்சேரி, மறைமலர், செங்கல்பட்டு, செங்கபெருமான் கோயில், கிளாம்பாக்கம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் டவுனா தான் டெவலப் ஆகும். இது இல்லாம என்ன 2 ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, திருப்போரூரும், மகாபலிபுரமும் சேட்டலைட் டவுனா மாறுதுங்க. ஸோ சென்னையை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாவே இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா?
ஸோ இது எல்லாமே இன்னொரு 4 வருஷத்துல ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டு, எல்லா அடிப்படை வசதிகளும், கட்டமைப்புகளும் கொண்ட ஒரு நகரங்களா இது உருவெடுக்கும்போது, உங்களுக்கு மக்கள் அடர்த்தி இன்னைக்கு சென்னையில எப்படி இருக்கோ, அதே மாரி மத்த இடங்கள்லும் அதிகமான மக்கள்கள் போய் வாழ்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் சொல்றோம், திருமழிசை இப்ப நம்ம காமிக்கிற ஃபிளாட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்றத நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன். சரி. இந்த விஐபி ஆர்ஆர்ன்ற ப்ராஜெக்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 9.8 கிலோமீட்டர் இன் திருமழிசை டவுன். கரெக்ட்டா திருமழிசை டவுன்ல இருந்து 9.8 கிலோமீட்டர். இது வந்து ஒரு சில ரோட்ல வந்ததா. ஆக்சுவலா உங்களுக்கு வந்ததுன்னா, அங்க ஒரு கல்லு கொஞ்சம் தூரத்துல ஒரு கல் இருக்கும். 11 கிலோமீட்டர்ன்னு இருக்கும். ஸோ நம்ம ஓப்பனாவே சொல்லுவோம். 11 கிலோமீட்டர்ன்னு சொல்லுவோம். ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். கிட்டத்தட்ட கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாரியே மிகப்பெரிய அளவுல கட்டிட்டு இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்ட். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா, நீங்க டைரக்ட்டா போய் அங்க செக் பண்ணலாம். பஸ் ஸ்டாண்டோட பணிகள் எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்கன்றத உங்களால பார்க்க முடியும். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆரா சைட்ல இருந்து விஐபியோட ஆரா ப்ராஜெக்ட்ல இருந்து ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு இந்த பஸ் டெர்மினஸ். இதுக்கப்புறம் இதுதாங்க நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ். நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னாலே பஸ் போயிட்டு இருக்கும். ஸோ 24x7 இங்க பஸ் சர்வீஸ் இருக்குங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டும் நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. அதனால உங்களுக்கு விலைன்றத பத்தி கவலைப்பட தேவையில்ல. விலை நம்ம ரொம்ப ரொம்ப இப்போ கம்மியா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வாங்கி ஒரு 5 வருஷம் உங்க கையில வச்சிருந்தீங்கன்னா போதும். இதோட விலை 2 மடங்கு ஆகறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா, மெயினா என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல நம்ம பசங்க படிக்கிறதுக்கு கல்வி வசதிகள் எப்படி இருக்கும்? கல்வி இருக்கா? ஸ்கூல்ஸ் இருக்கா? காலேஜஸ் இருக்கா? இதெல்லாம் பார்ப்போம். 2வது நம்ம வீட்ல பெரியவங்கள் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கா? அப்படின்றத பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்மளோட சுத்தி என்னென்ன கம்பெனிஸ் நெறைய இருக்கா? ஒர்க் பண்றவங்களா இருந்தா சுத்தி கம்பெனில இருக்க ஒர்க் பண்ற வேலை வாய்ப்புகள் நாளைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவ்வளோ இருக்கும். இவ்வளோ தூரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்குன்றதெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த மாரி வசதிகள் என்னென்ன இருக்கு? அப்படின்றத போய் பார்த்துருவோம். நம்ம விஐபி ஆரா அந்த சைட்ல இருந்து பிரிதியுஷா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஜஸ்ட் 3.4 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. ஸோ அதோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். காலேஜோட ஃபோட்டோஸ் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சைட்ல இருந்து ஜஸ்ட் 10.5 கிலோமீட்டர்ல இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்ல இருந்து ஜெயா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வந்து வெறும் 11.6 கிலோமீட்டர்ல இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து திருமழிசை மெயின் டவுன்ல இருக்கு. இது வந்து நம்மளுடைய சைட்ல இருந்து ஜஸ்ட் 12.9 கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சவிதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். இது 2மே இந்த இடத்துல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைட்ல இருந்து ஜஸ்ட் 17.3 கிலோமீட்டர் 17.3 கிலோமீட்டர்ல இருக்குங்க. ஸோ நம்ம குடுத்துருக்க அந்தளோட டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப அக்யூரேட்டான டிஸ்டன்ஸ். இதில வந்து உங்கள வந்து ஃபேக்கா 2 நிமிஷத்தில போயிடலாம், 5 நிமிஷத்தில போயிடலாம்னு சொல்ற எந்த விஷயங்களும் கிடையாது. எக்ஸாக்ட்டா நான் லொகேஷன் குடுத்துருக்கேன். வேணும்னா நீங்க Google மேப்லயும் செக் பண்ணிக்கலாம். விஐபி ஆரா லொகேஷன்ல இருந்து ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது பார்த்தீங்கன்னா 19.6 கிலோமீட்டர்ல இருக்குங்க. ஸோ மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்ட சுத்தி ஒரு 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டருக்குள்ள நெறைய காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் வந்துடுச்சுங்க. இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்ஃபோர்ட் பப்ளிக் ஸ்கூல். இது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில இருக்குங்க. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் வித்யா மந்திர் ஸ்கூல் வந்து நம்மளுடைய சைட்ல இருந்து ஒரு 7.6 கிலோமீட்டர்ல இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்னை பப்ளிக் ஸ்கூல். பயங்கர ஃபேமஸான ஸ்கூலுங்க. இது வந்து நம்மளுடைய சைட்ல இருந்து ஒரு 8.9 கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்குங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா டிஎஸ்எம் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. இது இல்லாம என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் நெறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இது கேட்டர்பில்லர் இருக்கு, டெம்பிள் இருக்கு, ஜ இந்தியா ஜப்பான் லைட்டிங் இருக்கு, கொக்கோ கோலா கம்பெனி இருக்கு, இந்துஜா இருக்கு, எல்எஸ் ஆட்டோமோட்டிவ், லாக்டோ சாக்கோபை, திருமழிசை சிட்கோ, இருங்காட்டுக்கோட்டை சிட்கோ இது எல்லாமே நம்ம சைட்ட சுத்தி இருக்கு. மேக்ஸிமம் நீங்க ஒரு பைக் எடுத்துட்டு போனீங்கனாலே, இந்த எல்லா இடத்தையுமே நீங்க ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள எல்லா இடத்தையும் ரீச் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு. நீங்க ஒரு சைட் விசிட் வரும்போதே உங்களுக்கு எல்லா கம்பெனியும் உங்களுக்கு வழியில பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டா பாருங்க. ஆரா சைட் லொக்கேஷன் இதுதாங்க. இங்கே காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதோட சைட் மேப் இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ மெகா ப்ராஜெக்டாக போயிட்டுருக்க சென்னை அவுட்டர் ரிங் ரோட் நம்ம சைட்ல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நம்மளோட அந்த அவுட்டர் ரிங் ரோட ரீச் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் அவுட்டர் ரிங் ரோட ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் சென்னையை சுற்றி அவுட்டர் ரிங் ரோட்டில் நார்த் சைடும் சரி சவுத் சைடும் சரி ரொம்ப ஈஸியாக ஒரு 1 ஹவருக்குள்ளே என்ன இடத்த வேணாலும் கனெக்ட் பண்ணிட முடியும். சரி, ஓகே. இப்போ அடுத்தது நம்மளோட சைட்டோட
என்ன ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, எவ்வளோ ரேட்டில் வச்சுருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சைட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் இருக்குங்க. 600 ஸ்கொயர் ஃபீட் உங்களால் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும். அப்போ என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஏ அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்குங்க. இது எல்லாமே ரூ. 2570 அந்த விலை ரேஞ்சில் வரும். இதே பிளாக் பி அப்படின்னு வச்சுன்னா ரூ. 2470 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சில் வருங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரீமியம் ஃப்ளாட் தாங்க. ஒரு ஃப்ளாட்டுக்கு ஒரு பிளாக்குக்கு தலைச்சதே கிடையாது. ரொம்ப டிஸ்டன்ஸும் கிடையாது. ஜஸ்ட் அது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிற சைட்டுக்கு கொஞ்சம் ரேட் அதிகம். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஆஃபீஸில் நீங்கள் எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் கிடைக்கும் அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் இடத்த பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயில் வேணுனாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக கனெக்ட் பண்ணலாம். அந்த இடத்தோட வீடியோ வேணுனாலும் வீடியோ காலோ இல்லைனா வந்து உங்களுக்கு அதோட ரெக்கார்டிங் வீடியோஸோ கேட்டிங்கனாலும் நாங்கள் அனுப்பிச்சி விடுவோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை இருந்தாலும் நான் நேரில் பார்க்கணும், நான் ஃபேமிலியோட வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஃப்ரீ சைட் விசிட் ஃபார் யுவர் ஃபேமிலி. நல்லா புரிஞ்சுங்க. தனியாக நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து கேப்லாம் புக் பண்ண முடியாது. இதேக்கு உங்கள் ஃபேமிலியோடு வரீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து எங்கள் கம்பெனி சைட்லேருந்து கேப் புக் பண்ணி தரோம். வந்து பாருங்கள், சுற்றி பாருங்கள், என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள், இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எல்லாமே ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் இடத்துக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் சப்போர்ட் ஃபுல்லாகவே எங்கள் சைடில் பண்ணுவோங்க. டாக்குமெண்ட் உங்கள் கையில் வந்து கொடுக்குறதுலேருந்து எல்லாமே டோர் ஸ்டெப் சர்வீஸ் நம்ம பண்ணி தருவோம். லோன் உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியலன்னா எங்கள் சைட்லேருந்தே நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 70-80% உங்களுக்கு இந்த இடத்துக்கான லோன் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க நிறைய பேங்க்கு. ஆல்ரெடி வித்த இடத்துக்கு இன்னமும் நிறைய பேங்க் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு லோன் உங்கள் சைடில் உங்களால் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னா கம்பெனி சைட்லேருந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம். அதேமாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் சப்போர்ட்டுங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான எல்லா ப்ராசஸ்க்கான சப்போர்ட்டை நம்ம பண்ணி தருவோம். டாக்குமெண்ட் ஈஸி பட்டா வேணும்னாலும் உங்களுக்கு எடுக்க ஆள் இல்லை அப்படின்னாலும் நாங்களே அந்த சர்வீஸை எல்லாமே உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு பண்ணி தரதுக்கு ரெடியாக இருப்போங்க. ஸோ இதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட். இந்த சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ நீங்க காசு குடுத்துட்டு போனீங்கன்னு இருக்காது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் டெய்லி ஃபாலோ பண்ணி, உங்க வீட்ட தேடி வந்து டாக்குமெண்ட்ட குடுத்து, உங்ககிட்ட எதனா வாங்குனாலும் வாங்கி, இந்த மாரி ஏ டூ இசட் கிளியர் கட்டா பண்ணி தருவோங்க. அதனால தான் சொல்றோம், நீங்க எங்ககிட்ட வாங்குங்க அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டேன். எனக்கு எல்லாமே புடிச்சிருக்கு அப்படின்னா, மேல உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா, ஜஸ்ட் இந்த இந்த வீடியோ கீழ கமெண்ட்ல நீட் வீடியோ அப்படின்னு போடுங்க. இல்லைனா எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நீட் வீடியோ அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அந்த சைட்டை பற்றிய ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாவை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீட் வீடியோ, நீட் மோர் டீட்டெயில் அப்படின்னு போடும்போது உங்களுக்கு நான் இன்னும் நிறைய டீட்டெயில் தருவேங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எஸ் அப்படின்னு ஒரு மெசேஜை நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சைட் விசிட்டில் ஏற்பாடு பண்ணுறதுல எல்லாமே நாங்கள் பண்ணுவோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த சைட்டை எப்பவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களுக்கு காரணமாக இருந்தது, நிறைய போர்களுக்கும் சரி ராஜா ராணி காலத்துலேருந்து மண், பொன், பெண் இந்த 3 தான் காரணமாக இருந்துச்சுங்க. ஸோ மண்ணில் போட்ட பணம் என்றைக்கும் வீணாகாது. எலிவனை ஆனாலும் தனி வலை வேணும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன வீடாவது சொந்த வீடாக கண்டிப்பாக இருக்கணும். அதனால் உங்களுக்கு இடம் வாங்கணுன்ற ஒரு தாட் இருக்கும்போதே வாங்கிடுங்க. ஏன்னா இந்த நொடி சிறந்த நொடி. இன்னைக்கு எடுக்கிற முடிவு நாளை நம்ம எதிர்காலத்தையும் நம்ம சந்ததியும் பாதுகாக்கும்ன்றதை மறந்துடவே மறந்துடாதீங்க.